அடுத்ததாக எண் 20 6ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த எஸ் ஜெயஸ்ரீ வெற்றி நடை பெற்று வந்திருக்கிறார். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நாம் நம் வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தால் நமக்கான பலன் நம்மை வந்து சேரும். அதற்கான உதாரணத்தை தான் நான் இப்போது உங்களிடம் கூறப்போகிறேன். நேர்மையுடைய மனிதர்களிடத்தில் இயல்பாகவே ஒரு கம்பீரம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஒரு உயரிய இடங்களை அடைய முடிந்தது. உண்மையும் நேர்மையும் இருந்தால்தான் அஞ்சாத நெஞ்சம் உடையவர்களாக இருக்க முடியும் என்கிறார் நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அதை தனது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். அவருடைய ஆட்சி காலம் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகும். மிகச்சிறந்த தலைவர்களது வியர்வையாலும் குருதியாலும் உருவான சுதந்திர இந்தியா நேர்மைக்காக நமக்கு கிடைத்த பரிசாகும். நேர்மைக்கான உதாரணமாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு நாட்டை ஒரு அரசன் சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான். அந்த மக்களை அந்த அரசன் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தான். அப்போது அரசன் தன் மக்கள் தன்னுடைய ஆட்சியில் நேர்மையுடன் வாழ்கிறார்களா என சோதிக்க விரும்பினார். அதற்கு தன் மக்களை அழைத்து அதில் விவசாயம் தெரிந்த ஒரு சிலரை வரவழைத்து அவர்களுக்கு சில விதைகளை கொடுத்து அதை வளர்த்து 3 மாதம் கழித்து யார் விதை நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கொடுப்பதாக அறிவித்தார். அதை மக்களும் ஏற்று விதைகளை வளர்க்க ஆரம்பித்தனர். அதில் யார் விதையும் வளரவில்லை. அந்த கிராமத்தில் செடி வளர்த்து வியாபாரம் செய்யும் ஒரு கூலி வியாபாரியும் அவர் பேரனும் இருந்தனர். அவர்களும் அதில் கலந்து கொண்டனர். அந்த தாத்தா என்ன உரம் போட்டும் 3 மாதம் ஆகியும் செடி வளரவே இல்லை. 3 மாதம் முடிந்து செடிகளை எடுத்துக்கொண்டு அனைவரும் அரசரிடம் சென்றனர். அந்த தாத்தா பேரனிடம் இந்த மண் தொட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசரிடம் சென்று நான் எவ்வளவு கவனித்தும் செடி வளரவில்லை என்று உண்மையை சொல் என்றார். அவனும் அதை எடுத்து சென்றான். அரசர் செடிகளை பார்க்க வந்தார். கொண்டு வந்தவர்கள் செடிகளை நன்றாக வளர்த்து எடுத்து வந்தனர். சிறுவன் மட்டும் மண் தொட்டியுடன் நின்றான். அரசர் அவனிடம் ஏன் உன் செடி வளரவில்லை என்று கேட்டார். அதற்கு அவன் நானும் என் தாத்தாவும் நன்றாக தான் பார்த்து வளர்த்தோம், ஆனால் செடி வளரவே இல்லை என்றான். அரசர் அவனை அழைத்து நீ உண்மையுடனும் நேர்மையாக இருந்தாய் என்று பாராட்டும் பரிசும் கொடுத்தார். மற்றவர்களை கூப்பிட்டு நான் உங்கள் நேர்மையை சோதிக்கவே இப்படி போட்டி வைத்தேன். ஆனால் நீங்கள் பரிசுக்காக நான் கொடுத்த விதை இல்லாமல் வேறு விதையை வைத்து செடி வளர்த்து எடுத்து வந்துள்ளீர்கள். இனி இதுபோல் நடந்து கொள்ளாமல் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். நாம் எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து இவ்வுலகில் அனைவரும் நேர்மையை சமத்துவத்துடன் கடைபிடித்தால் நாம் வாழ்வாங்கு வாழலாம் என்பது உண்மையான நிதர்சனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேர்மை என்றாலே கர்ம வீரர் காமராஜர் தான். அவருடைய ஆட்சி காலம் நமக்கு பொற்காலம் என்றும் தனது குட்டி கதையால் நம்மிடம் நேர்மையை பற்றி சிறப்பாக பேசி சென்ற மாணவி எஸ் ஜெயஸ்ரீக்கு நன்றிகள்.